வெல்கம் டு மினி ஃபுட்ஸ் ஜெய்சிங். எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்பவே எளிமையான முறையில் ப்ரெட்டு வச்சு ஜாமுன் ரெசிபி எப்படி செய்கிறது அப்படின்னு தாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பார்க்குறதுக்கும் பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்குது. கொஞ்சம் நேரத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். இப்போது மீடியம் சைஸ் ப்ரெட்டு வந்துட்டு 6 ஸ்லைசஸ் வந்துட்டு எடுத்துருக்கிறேன். நீங்கள் தேவையான அளவுக்கு எடுத்துக்கோங்க. இதை சின்ன சின்ன பீசஸாக மிக்ஸி ஜாரில் பிச்சு போட்டுட்டு இதை நல்லா ரவா பதத்துக்கு குறப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இது போல் சாஃப்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறலாங்க. இது போல் இருக்கணும். இப்போ காய்ச்சின பால் வச்சு இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சு எடுத்துக்கிற போகிறோம் சப்பாத்தி மாவோட பதத்துக்கு. இதில் கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் ஆப்பச்சோடாவும் சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். நல்லா சாஃப்டாக இருக்கும். அந்த ஜாமுன் வந்துட்டு நல்லா ஊறி கிடைக்கும். இந்த பால் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இது போல் பிசைஞ்சு எடுத்தாச்சு. நம்ம குலாப் ஜாமுனுக்கு ரெடி பண்ணுற மாதிரியே மாவு ரெடி பண்ணி வச்சாச்சு. இது ஒரு 10 நிமிஷத்துக்கு விட்டுறலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஆப்பச்சோடாவும் சேர்த்து பிசைஞ்சிருக்கிறேன். ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சுட்டு 1/2 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம். 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக குங்குமப்பூ சேர்த்துக்குருவோம். இது ஆப்ஷனல் தான், நீங்கள் தேவைன்னா சேர்த்துக்கோங்க. இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இது ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கிற மாதிரி விட்டுறணும். இது கம்பி பதம்லாம் வரணுங்கிற அவசியம் இல்லைங்க. நார்மலாக நம்ம ஜாமுன் ரெடி பண்ணுற மாதிரி தான் அந்த பாகு காய்ச்சணும். லைட்டாக ஒரு பிசுப்பான பதம் வந்தால் போதும். இப்போ கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஓரமாக வச்சிடலாங்க. நம்ம ஏற்கனவே ப்ரெட்டு வச்சு பிசைஞ்சு வச்சுருக்கிற அந்த மாவு வந்துட்டு இது போல் தேவையான அளவுக்கு எடுத்து உருண்டை பிடிச்சிக்கலாம். நீங்கள் உருண்டையை போட்டு பொரிச்செடுக்கும் பொழுது அந்த ஜாமுன் வந்துட்டு உள்ளெல்லாம் நல்லா ஊறாது. இது போல் தட்டையாக வந்துட்டு சேர்த்து பொரிச்சிடுங்க. இது போல் எல்லாத்தையுமே இதே ஷேப்பில் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ அடுப்பு வந்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா எண்ணெய் சூடானதுக்கப்புறமா இதை வந்துட்டு ஒன்று ஒன்றா போட்டுக்கலாம். மிதமான தேயிலையே வச்சுக்கோங்க அடுப்பை. அப்போ தான் நல்லா நின்று வெந்து கொடுக்கும். ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கப்புறமா மறுபக்கம் வேகிற மாதிரி திருப்பி கொடுத்துக்கிறணும். ஒரு 2 நிமிஷம் வெந்தாலே போதும். 2லேருந்து 5 நிமிஷம் அளவுக்கு வெந்தால் போதும். ப்ரெட் வந்துட்டு சீக்கிரம் வெந்துடும். அப்பப்போ லைட்டாக கலந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் எல்லா பக்கமுமே ஈவனாக ஒரே மாதிரி இந்த கலர் கிடைக்கும். பாருங்கள், இதே போல் நல்லா கலந்து கொடுத்து ரெடி பண்ணியாச்சு. பிந்தளவுக்கு நல்லா பொரிச்சு எடுத்தாச்சு. இது போல் நீங்கள் தட்டையாகவே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் ஜாமுன் வந்துட்டு நல்லா ஊறி கிடைக்கும். இப்போ சூடோடையே எடுத்து அந்த சிரப்பில் போட்டுடலாம். போட்டு எல்லா பக்கமும் இது போல் அப்சர்வ் பண்ணுற மாதிரி கலந்து கொடுத்துக்கலாங்க. ஒரு 2லேருந்து 3 மணி நேரம் ஊற வச்சுட்டு சாப்பிட்டா நல்லா வந்துட்டு டேஸ்ட்டு கிடைக்கும். நல்லா அந்த ஜீரால ஊறி கிடைக்கும். இப்போ நம்ம சர்வ் பண்ணும் பொழுது இது மேலே வந்துட்டு கொஞ்சமாக நமக்கு தேவைன்னா நட்ஸ் வந்துட்டு சேர்த்துட்டு சர்வ் பண்ணலாங்க. ரொம்பவே வந்துட்டு ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் சிம்பிளான ரெசிபிஸ் வீடியோ தொடர்ந்து பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம மினி ஃபுட்ஸ் ஜெய்சிங் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.